அவங்களுக்கு கண் பார்வை இல்லாமல் போயிடும். அதை கிளாப் பண்ணி அவருக்கு கண் பார்வை கிடைச்சிருச்சுங்கிறாங்க. அதெல்லாம் எல்லாத்தையும் அப்ரிஷியேஷன் பண்ணுங்க. ஒன்று, நம்ம கொடுத்த டாபிக் வந்து லிசனிங். இந்த லிசனிங்கில் நல்லா புரிஞ்சுக்கோங்க, கூர்ந்து கவனித்தல் வேண்டும். நம்ம கவனிச்சிருக்கோம் எத்தனையோ இடங்கள்ல இந்த கிளாஸ்ல எத்தனை ஜன்னல் இருந்துச்சு, எத்தனை டோர் இருந்துச்சு, இடது கால் விடுவோமா வலது கால் விடுவோமா, பேண்ட் ஷர்ட் போடும்போது கோட்டு போடும்போது எந்த ஹேண்ட் விடுவோம், இன்னைக்காக கவனிச்சிருக்குமா? நம்ம கிட்ல பாக்ஸ் என்ன பாக்ஸ் இருக்கு, உங்க பேனா பேர் என்ன பேர் போட்டுருக்கு, நீங்க ரெனால்ட்ஸ்னு வச்சிருப்பீங்க, இல்லை என்ன பண்ணுவீங்க ஜெல் பென்னு வச்சிருப்பீங்க, ஜெல் பென்னுடைய கம்பெனி பேர் என்ன பேரு ஞாபகம் இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? இதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வைக்கலாம். இந்த மாதிரி நேம்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன ஆகிடும், கவனிக்கக்கூடிய இடத்துக்கு நீங்க வந்துடுவீங்க. கூர்ந்து கவனித்தல் சொல்லுவாங்க. கூர்ந்து இந்த ஒரு சின்ன ஒரு பிராக்டிஸ், ஒரு எக்ஸசைஸ். வீட்டில் என்ன பண்ணுவோம், வீட்டில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்துட்டு உங்க வீட்டில் எத்தனை சுவிட்ச் இருக்கு, வீட்டில் எத்தனை ஃபேன் இருக்கு, எத்தனை லைட் இருக்கு, இதெல்லாம் எழுதி வேணும். அப்பப்போ மைண்ட் பண்ணி சின்ன சின்ன எழுதி கிளிக் பண்ணீங்கன்னா எங்க போனாலும் இந்த ஒரு ஹேபிட் உங்களுக்கு கூர்ந்து கவனித்தல் வந்து டிசைன் கவனிக்கிறதுக்கு ரொம்ப நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இப்போ கவனிக்கிறதுனால என்னென்ன விஷயங்கள் கிடைக்கும் பார்ப்போம். கவனிக்கிறதுனால என்னென்ன விஷயங்கள் கிடைக்கும். ஒரு நம்பர் ரெடிஷன் எனி ஒன் இங்க ஒரு ஒரு கை ஆகும் அப்படின்னு போடுறோம். நம்பிக்கை நமக்கு இன்னும் ஒரு ஒரு கை ஆகும் போட்டிருக்கு. நம்ம ரீட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணவங்க கரெக்டா ரீட் பண்ணாங்க, என்ன போட்டிருக்கோ அதை ரீட் பண்ணாங்க. சுஜனோ யாரு, யோகின் என்ன பண்ணாங்க, நமக்கு ஒரு கை ஆகும். யதார்த்தமா பார்த்தீங்கன்னா நமக்கு ஏதாவது ஒரு பிழை இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஏதாவது எழுதணும்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணணும், அதை வந்து நம்ம இதுதான் தப்பு, இதுதான் ரைட் அப்படின்னு மைண்ட் செட் பண்ணி அதை பண்ணி அந்த பிள்ளைய நம்மளே நெக்லெக்ட் பண்ணி விட்டுருவோம். இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? பட் இங்கே நான் என்ன சொன்னேன், இங்கே என்ன போட்டிருக்கோ அதை படிங்கன்னு சொல்லுவோம்.